ஹலோ வணக்கம். இப்போ நம்ம வந்து யூடியூப் மூலமாக ஒரு உளுந்தம்பருப்பு சோறும் ஒரு கருவாட்டு குழம்பும் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது யூடியூப்பில் இது பண்ணுறேன். உங்களுக்கு கருவாட்டு குழம்புக்கும் உளுந்தம்பருப்பு சோறுக்கும் ரொம்ப ஆப்டாக நல்ல காம்பினேஷன் நல்ல ஆப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு குக்கரில் நான் வந்து முக்கால் ஆளாக்கு புழுங்கல் அரிசியும் கா உலக்கு கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்தையும் சேர்த்து களைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ அது வந்து கணக்கை பார்க்க போகிறோம். ஒரு ஆளாக்கு அந்த ஒரு ஆளாக்குக்கு நம்ம வந்து 3 ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இது கூட கொஞ்சம் சீரகம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உரித்து வச்ச பூண்டு தேங்காய் துருவல் இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு உளுந்தம்பருப்புக்கு தேவையான பொருட்கள். வெந்தயம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, சீரகமும் உடம்புக்கு நல்லது, வெள்ளைப்பூடு ரொம்ப நல்லது, கருப்பு உளுந்து அதை விட ரொம்ப நல்லது. பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி வர்றவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு இது வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாம். 5-6 விசில் வரவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உளுந்தம்பருப்பு சோறு ரெடி ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்பு வச்சுட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். இப்போ இது உளுந்தம்பருப்பு சோறு ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்து நம்ம கருவாட்டு குழம்புக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. இப்போ கருவாட்டு குழம்புக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெயில் கருவாட்டு குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு 3 துண்டு கருவாடை நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு காய் வந்து முருங்கைக்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு சட்டியில் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் நல்லா மிக்சியில் ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, கொஞ்சம் காயப்பொடி இப்படிலாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதான். இப்போ வந்து சட்டி சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு, வெந்தயம் ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடாயில் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கணும். வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த கத்திரிக்காவை போட்டுக்கணும். கத்திரிக்காவை போட்டு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கூடயே நம்ம என்ன செஞ்சுக்கணும், கருவாடையும் போட்டுக்கணும். கருவாடையும் போட்டு 2ஐயும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து துண்டு கருவாடு வந்து நெய்மீன் சீலா கருவாடு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெய்மீன் சீலா கருவாடு ரொம்ப தேவை கிடையாது. கொஞ்சம் ஒரு 3 துண்டு மட்டும் போட்டால் போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கத்திரிக்காயும் கருவாடும் சேர்ந்து வதங்கும் போதே கொஞ்சம் கருவாடை அதுவே நல்ல கருவாடு இருந்தால் அதுவே உதிர்ந்துடும். இல்லைன்னா கூட நம்ம உதிர்த்து விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உதிர்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம அது கூட சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிறத, பச்சை மிளகாய், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்டுடலாம். கொஞ்சம் காய் வேகட்டும், அப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், கருவாடெல்லாம் நல்லா உதிர்ந்து காயோட கரைஞ்சிருச்சு. பாருங்கள், கருவாடே தெரியாது. நான் போட்ட 3 துண்டு கருவாடுமே தெரியலை. கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் தெரியுது. கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, காயப்பொடி எல்லாத்தையும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். குக்கர் பாருங்கள், விசில் வந்துருக்கு. இன்னும் ஒரு 2-3 குக்கர், இப்போ 2-3 விசில் வரவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த காயோட இந்த பொடி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகணும். வெந்து கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன்.
அதை ஊற்றி அதுக்கப்புறம் காய் வேக விட்டு கடைசியாக தேங்காய் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இறக்கிக்கலாம். இந்த காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளிக்கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். இதில் மாங்காய் கூட போட்டு வைக்கலாம், நல்லா தான் இருக்கும். மாங்காய் போடலாம், டேஸ்ட் கிடைக்கும் மாங்காய்க்கு. இப்போ புளிக்கரைசலை அதில் சேர்த்தாச்சு. கருவாடில் ஏற்கனவே துண்டு கருவாடில் உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பெல்லாம் பார்த்து தான் போடணும். ஏன்னா ஏற்கனவே இதில் அரை உப்பு இருக்கும். இப்போ இந்த கிரேவியில் அரை உப்பு இருக்கும். அதனால் கடைசியாக இறக்க போகும்போது உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வேகட்டும். குக்கர்லேயும் விசில் முடிய போது பார்க்கலாம். பாருங்கள், காய் எப்படி வெந்துட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்யலாம், அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்தாச்சு. காய் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. அவ்வளோதான், இனி குழம்பு கூட்டியாச்சு. இந்த குழம்பு இனி கொஞ்சம் நல்லா வெந்து வற்றின பிறகு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உப்பு உரப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் கருவாட்டில் இருக்கிற உப்பே கரெக்டாக இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்த்துக்கலாம், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு குழம்பு நல்லா வற்ற விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. குழம்பு வற்ற விட்டு பார்த்துக்கலாம். வேகட்டும். கருவாட்டு குழம்பு கருவாட்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிறேன். கொஞ்சம் உள்ள நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இறக்க போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. பாருங்கள், உளுந்தம்பருப்பு சோறு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கு இதமாக சூடாக இருக்குது. கருவாட்டு கூட்டு ரெடியாக இருக்குது. நல்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு பாருங்கள், விளையாட்டா டேஸ்ட்டாக. இந்த கருவாட்டு குழம்புக்கும் இந்த உளுந்தம்பருப்பு சோறுக்கும் ஆட்டு நல்லா அம்சமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.